உங்களுடைய மிக முக்கியமான தலைவர் திரு பாலா சாஹேப் தேவரஸ், அவரை ரொம்ப நீங்கள் மதித்து கொண்டாடுறீங்க. உண்மையிலே நல்ல மரியாதைக்குரிய ஒரு சிந்தனையாளர். அந்த ஹெட்கேவார் கோல்வால்கர் வரிசையில் மிக முக்கியமான ஒரு தேவரஸ். அவர் சொல்லுகிறார், அந்த வரியை மட்டும் சொல்லிட்டு உங்களை கேள்வியை கேட்குறேன். உங்களுக்கு அடிப்படையிலேயே இந்த பாபர் மசூதி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இப்போ நீங்கள் கையில் எடுத்திருக்கிற கருவிகள், நம்முடைய இயக்கத்தினுடைய அணுகுமுறை அடிப்படை அடிநாதம் என்பது என்ன என்று கேட்டால், இந்திய மண்ணில் இருக்கிற தாய் மதமான இந்து மதத்தை அல்லாத பிற மதங்கள், அது இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்தவமாக இருக்கட்டும், சீக்கியமாக இருக்கட்டும், பார்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் ஒன்று தங்களை தாய் மதத்துக்குள் இணைத்துக் கொண்டு விட வேண்டும். அப்படி இணைத்துக் கொள்வதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டு மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு வரும் பட்சத்தில் அதற்கு ஒரு சடங்கு நிகழ்த்த வேண்டும். அந்த சடங்குக்கு பெயர் சுத்தி சடங்கு. இதெல்லாம் அவர் வார்த்தை தான், நான் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லுவேன். இந்த சுத்தி சடங்கை நிகழ்த்திக் கொள்வதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் இந்தியாவில் பூரண உரிமை பெற்ற குடிமக்களாக இருக்கலாம். இல்லையெனில் அவர்கள் எந்த உரிமை பெற்ற இரண்டாந்திர ஜனங்களாக மாறிவிடுவார்கள், அல்லது இந்தியாவை காலி செய்து கொண்டு விட வேண்டும். அப்படிங்கிற அந்த மார்க்கமும் பிற மார்க்கங்களும் இருக்கக்கூடாது, பிற மத வழிபாட்டு தலங்களும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு டெக்ளேர் பண்ணுறாரு தேவரஸ். இல்லை, இதுக்கு ரெஃபரன்ஸ் உங்களால் தர முடியுமா? எக்ஸாக்டாக அவர் பேசின வார்த்தையினுடைய இதே மாதிரி நீங்கள் இங்கே யாரும் இந்து மதத்தை சேராதவர்கள் இந்த நாட்டில் இருக்க முடியாது, அவர்கள் மதம் மாறினால்தான் இருக்க முடியுங்கிற ரெஃபரன்ஸ் ஏதாவது தர முடியுமா? அவர் எங்கேயாவது அந்த மாதிரி பேசியிருக்காரு? அவருடைய வாசகங்கள் எக்ஸாக்டாக தர முடியுமா? நல்ல காலம் கேட்டீங்க. அதே வாசகத்தை நீங்க நாட்டு மக்களுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை காண்பித்து அந்த வாசகத்தை நீங்க படிங்க, நான் பதில் சொல்றேன். இப்ப நான் 2 வரி மட்டும் படிச்சிடறேன், நேரம் இல்ல. சுத்தி சடங்கு தேவை என்கிறார் தேவரஸ். ஏன் தேவை என்கிறார்? அதாவது மதமாறி போனவர்களை மீண்டும் தாய் மதத்துக்கு அழைத்து வருதல் என்பதே சுத்தி சடங்கு எனப்படும். அப்படி முஸ்லிம்களை பிற மார்க்கத்தில் சேர்ந்தவர்களை இந்துக்களாக்க வேண்டும் என்கிற நோக்கம் நிறைவேறாத பட்சத்தில் அவர்கள் இந்த மண்ணில் இருக்க லாயக்கற்றவர்கள். இவர் மட்டுமல்ல, MS கோல்வால்கருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் சிந்தனை கொத்துலி இதே செய்தி வேற வரிகளில் இருக்கு.